கன்னிராசி அன்பர்களுக்கு 2026 அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும்னு இந்த வீடியோ மூலிமா பார்க்கலாங்க. சொல்லப்போனால் அந்த கன்னிராசிக்கு அனுபவத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ராசி கன்னிராசி. ஏன்னா இப்போது கண்டாசனி போயிட்டுருக்கு. இதில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பே அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் அனுபவப்பட்டு தங்களோட திறமையை வளர்த்துக்கிறது, தங்களோட நிலையை உயர்த்திக்கிறது, தங்களோட கேரக்டரை மாற்றிக்கிறது, பேச்சை மாற்றிக்கிறது, இது எல்லாமே ஆல்ரெடி அவங்க அனுபவப்பட்டுட்டாங்க. இந்த 2026 அப்படிங்கும்போது இன்னும் அதிகப்படியான விஷயம் அவங்களோட அனுபவம் பெற்று, அந்த அனுபவத்தில் நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேலை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு கேர்லெஸ் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, வேலை லேட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பீடுக்கு அவங்க மற்ற ஆட்களுடைய ஸ்பீடுக்கு அவங்களால வர முடியல. சரி, என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு 2 மாதம் வேலைக்கு வர வேண்டாம், சேலரியில் குறைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இடத்துல அனுபவமாக மாறி அவங்களோட தொழிலையே ஒரு நல்ல அவங்க சொன்னதை விஷயத்தை வச்சு அதில் கான்ஃபிடண்ட்டாக இறங்கி அதை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வச்சு அதில் ஒரு ஆதாயம் பெறாங்க. அப்போது இதே படிக்கிற ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பித்து பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற வரைக்குமே இந்த மெசேஜ் பொருந்துங்க. அப்போ அந்த அனுபவத்தால் ஆதாயம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு முழுக்க பெறாங்க. அதே மாதிரி பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குடும்ப நபர்களால் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். தன்னுடைய சுதந்திரம் பறிப்போகுதேன்னு நினைப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், அங்கே போக வேணாம், இங்கே போக வேணாம், அப்படி பண்ண வேணாம், இப்போ நான் வருமானத்துக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். ராசிக்கு 11 இருந்துட்டு குரு உங்களோட ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுவார். அது எதை சம்பந்தமா அப்படின்னா, நிலம், வீடு, வாகனம் இது சார்ந்து. இதில் அப்படின்னா கடன் வாங்கி மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட வருமானத்தை வச்சும் சேவிங்ஸை வச்சும் ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் அதுக்குண்டான ஃபோர்ஸ் உங்களுக்கு யாராவது மூலிமா வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில நபர்கள் அம்மாவுக்கு ஏதாவது தொழில் சார்ந்து ஏதாவது வச்சு கொடுக்கறது, அம்மாவுக்கு ஏதாவது வருமானம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கறது, அம்மாவுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அதை செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 2026 நிச்சயம்